மலை இந்த மலை டேல பார்த்துட்டு, இந்த மலையெல்லாம் பார்த்து நீ ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பள்ளம் நோண்டுறோம், இந்த இடத்துல ஒரு குடிசை போடுறோம், செட்டு போடுறோம், சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க. இத பல்லாவரத்திலே பண்ணியிருக்கலாமாடா? எதுக்குடா இவ்வளோ தூரம் பார்த்த அப்படின்னு உதய் சிரிச்சிட்டு இருக்கா உட்காந்துட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலைக்கெல்லாம் லைட் பண்ண முடியாது. நாங்க அந்த ரோடுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய வண்டுங்க. அந்த காட்டுல லைட்டே பார்த்ததில்ல. வண்டு வந்து பிஸ்குன்னு அடிக்கும். பொய் பிஸ்குன்னு அடிக்கும். இங்க வந்து அடிச்ச உடனே அப்படியே நின்னுட்டு இருப்பேன் நான். நான் வந்து ஃபுல் சகதி. என் ஃபேஸ் தெரியக்கூடாது. கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது. என் ஃபேஸ் தெரிஞ்சுதுன்னா ஹீரோக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிடும். அவர் தண்ணியில முக்கி இப்படி எடுக்கும்போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங்க திருவள்ளூர்ல வந்து ஒரு ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி. அதுல வந்து என்னை முக்கி எடுக்கணுமாமா. முக்கி எடுத்தா என் மேல பூரா புழு ஓடிட்டு இருக்கு. மீன் புழுலாம் ஓடிட்டு இருக்கு. டேய் செல்லுபடி நான் சொன்ன உதயமலை விட்டுரு ப்ரொஃபஸர் முக்கிய படி எப்படி முக்கிய எடுத்துடுறோம். முக்கிய எடுக்கிறாரு இடம் போட்டு எனக்கு ஐயோ. உண்மையா சொல்ல போனா இன்றை வரை நான் திரையுலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது இவங்க 2 பேரும் தான். ஏன்னா படாத கஷ்டங்கள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கள்லாம் நடிகர் நான் இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்கள்லாம் பாராட்டுறீங்க. நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கோமா, ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா, திரையுலகத்தில் இருக்கோமா. இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம் சார். நான் பணம் வாழ்க்கையாடக்கூடாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் பணம் கிடையாது. பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம், மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றணும். நம்ம சொல்கிறத பணம் கேட்கணும். பணம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. ஒரு வேளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்கிறேன். ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து